ரிலீஸ் ஆக போற மாதிரியே ரோகிணி இல்ல அட்வான்ஸ் புக்கிங்ல ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்களா காசு ரிட்டர்ன் பண்ணி போட்டாங்க. பண்ணி ஆகணும். தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்னைக்கு வரும்னே தெரியலன்ட்டாங்க. ஏன் என்னைக்கு வரும்னே தெரியலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. ஏன்னா சர்டிபிகேட் எப்போ வரும்னு அவங்களுக்கும் தெரியல, வர்றதுக்கான அறிகுறியே தெரியல. அதனால தான் இது சிங்கிள் ஜட்ஜு. சரியா? அதற்கு அடுத்து இங்க சிங்கிள் ஜட்ஜு ஒரு வேலை ரிலீஸ் பண்ணிங்க படத்தை அப்படின்னு உத்தரவு போட்டால் மத்திய தணிக்கை வாரியம் டிவிஷன் பெஞ்சுக்கு போகும். டிவிஷன் பெஞ்சு எடுத்த உடனே இல்ல ஸ்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கலாம் என்று முடிவெடுக்கக்கூடும். ஸோ டிவிஷன் பெஞ்சு ஸ்டே கொடுத்தா சுப்ரீம் கோர்ட். எக்ஸாக்ட்லி. அதனால தான் கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்காம எந்த தேதினே சொல்லாம கனத்த இதயத்துடன் ஒத்தி வைக்கிறோம் என்பதோடு நிறுத்திவிட்டார். பிஜேபி பண்றது சரியா தவறான்றதுக்குள்ளாம் போகவே முடியாது. இது அரசியல். அப்படித்தான் செய்வார்கள். நாளை விஜய் அவர்கள் ஆட்சியாளராக மாறினாலும் இதை செய்வார். அது அரசியலுக்கான இலக்கணம். தன்னோட எதிரிகளை படி இன்னொன்று என் கையில இவ்வளவு பவர் இருக்கு, நீங்க உட்கார்ந்துக்கிட்டு பாசிச பாஜக அப்படின்னு பேசுற. சரி, படத்துக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதானு போட்டுட்டாங்க. சரி நீங்க போடுங்க. நீங்க அமுக்க திரு விஜய் அவர்கள் மேல் எழுந்து வருவார். திரு விஜய் அவர்களுடைய கிராஃப் ஏறத்தானே செய்யும். அதுக்கு நீங்க தேர்தல் போட்டிடணும்ல. இப்போ